ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஓரளவுக்கு முருகலானதும் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போடலாம். அது நல்லா வணக்கிட்டு ஒரு தக்காளி விதை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே அரை மூடி தேங்காவை கையில் துருவியோ இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சிலேயே கூட துருவிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, 2 வரமிளகாய் சேர்த்தி நல்லா அரைச்சி விழுது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கினதும் தக்காளி சேர்த்திட்டு தக்காளி நல்லா ஓரளவுக்கு வணங்கினதும் கொஞ்சமாக உப்பு போட்டு கூட நம்ம வணக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அதையும் சேர்த்திக்கலாம். சாம்பாருக்கு போடுற மாதிரியே நம்ம கட் பண்ணால் போதும். ஸோ இது கூட உப்பு சேர்த்திட்டா சீக்கிரமாக அந்த முருங்கைக்காயில் வெந்து உள்ள அந்த உப்போட சாறு நல்லா இறங்கியிருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்ல முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே ஒரு மூடி வச்சிட்டோம்னா 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா அது குக் ஆகிடும். குக்கர்லேயும் நம்ம இது பண்ணலாம். ஏன்னா குக்கரில் பண்ணால் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி வாணலியில் பண்ணிக்கலாம். ஸோ 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சதில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தூள் 1 ஸ்பூனும், காரத்துக்கு அது உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் மிளகாத்தூளோ சாம்பார் தூளோ சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தி கலந்து திரும்பவும் மூடி வச்சுட்டேன். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 3 நிமிஷம் விட்டதில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மல்லித்தூளோட சாரமெல்லாம் இறங்கி அருமையாக நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே சாம்பார் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த முருங்கைக்காய் பொரியலை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். கசகசா வயிறு புண் எல்லாமே ஆற்றிடும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.